அவரை துதிக்கணும். நம்ம துதிக்க பிறந்தவர்கள். துதிக்கலாமா? ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே, செயல்களிலே மகத்துவமான தெய்வம் நீரே. ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே, செயல்களிலே மகத்துவமுள்ள தேவன் நீரே. ஓ அன்பை எண்ணி நினைக்கிறேன், பாட்டு பாடி துதிக்கிறேன். அன்பை எண்ணி நினைக்கிறேன், பாட்டு பாடி துதிக்கிறேன். செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். நீ செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். இந்த பாட்டு தெரியாதவங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. நீ செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். நீ செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே, செயல்களில் மகத்துவமுள்ள தேவன் நீரே. வார்த்தை என்ற மன்னாவை தந்தவர் நீரே, ஆவியின் வரங்களினால் நிரப்பினீரே. வார்த்தை என்ற மன்னாவை தந்தவர் நீரே, ஆவியின் வரங்களினால் நிரப்பினீரே. உம் அன்புக்கீடாக நான் என்னத்தை தருவேன். உம் அன்புக்கீடாக நான் என்னத்தை தருவேன். என் ஆவியாட்டுமா சரீரமெல்லாம் அள்ளி தருவேன். என் ஆவியாட்டுமா சரீரமெல்லாம் அள்ளி தருவேன். உம் சித்தப்படி நாள்தோறும் நடத்திடுமே. உம் கரங்களிலே நான் என்றும் அடங்கியிருப்பேன். கரங்களிலே நான் என்றும் அடங்கியிருப்பேன். ஏன் நாம் அவருடைய கரங்களில் அடங்கி இருக்கணும்? ஏன்னா அவர் நமக்கு ஆச்சரியமான ஆலோசனையை தந்து, செயல்களில் மகத்துவமான வழிகளை காட்டி, அன்பு செலுத்தி, பராமரித்து, பாதுகாத்து, வாரசேற்ற மன்னாவை புசிக்க கொடுத்து, வரங்களை வல்லமைகளை கொடுத்து, ஆவியில் அபிஷேகம் கொடுத்து, அவருடைய அன்பை அளவில்லாமல் அள்ளி கொடுத்து, நம்முடைய ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து நடத்துறாரு. அதனால அவர் கரங்களில நாம் என்றும் அடங்கி இருக்கிறோம். ஆமென். அடங்கி இருந்து மேலும் இன்னும் அதிகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமென். ஆச்சரியமான தெய்வம் நீரே. சொல்லுமா? ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே, செயல்களில் மகத்துவமுள்ள தேவன் நீரே. நான் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டினீரே, நான் வைக்கப்படாமல் என் தலையை உயர்த்தினீரே. நான் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டினீரே, நான் வைக்கப்படாமல் என் தலையை உயர்த்தினீரே. ஆசீர்வாதம் தந்து என்னை ஆண்டு கொண்டீரே. என் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எனக்கு ஆசீர்வாதம் தந்து என்னை ஆண்டு கொண்டீரே. என் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தீரே. எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி நீக்கீரே. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தீரே. எல்லா தீமைக்கும் என்னை மீட்டு கொண்டீரே. ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே. ஆமென். செயல்களில் மகத்துவமுள்ள தேவன் நீரே. சொல்லுமா? ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நீரே, செயல்களில் மகத்துவமான தெய்வம் நீரே. ஓ அன்பை எண்ணி வியக்கிறேன், பாட்டு பாடி துதிக்கிறேன். அன்பை எண்ணி வியக்கிறேன், பாட்டு பாடி துதிக்கிறேன். சென்று வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். நீ செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். நீ செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். நீ செய்து வந்த நன்மைகள் எண்ணி நன்றி சொல்கிறேன். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. துதிக்கிறோம். என் வாழ்க்கையில் நன்மைகள் வேறாலும், என்
வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் தாராளமாக இருக்கிறது. அது ஒன்றல்ல, அது ரெண்டல்ல. என் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை அரவணைக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களை பக்குவப்படுத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களை வழுவாமல் காப்பவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 அப்பா என்று சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே. ஆமென். இப்படிதான் அவர் செய்த உங்க நன்மைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக அவரை பாடி அவரை துதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போதுதான் அவர் பரிசுத்த அக்கினியினாலே நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய வல்லமையினாலே நம்மை உருவாக்குகிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அவர் மகிமையினாலே நம்மை பிரகாசிக்க செய்கிறார். அவர் பட்டயத்தினாலே எதிரியை வீழ்த்துகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே நம்மை ஆளுகை செய்கிறார். ஆமென்.